Hello friends, welcome to Dream School. My name is Rajesh. I am a graphic designer. ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருப்போம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் பிக்சல்ஸ்னால் என்ன, இன்ச்சஸ்னால் என்ன, ரெசல்யூஷன்னா என்ன, ஸோ ரெசல்யூஷன் எவ்வளோ கொடுக்கணும், ஸோ இவ்வளோ ரெசல்யூஷன் கொடுத்தா நம்மளோட அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிற பற்றிலாம் பார்த்துருப்போம். அது மட்டுமே இல்லாமல் ஃபோட்டோஷாப்ஸோட சம் டிஃபால்ட் செட்டிங்ஸை பற்றியுமே பார்த்துருப்போம். அண்ட் ஆர்ஜிபி கலர்ஸ் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறோம், சிஎம்ஐகே கலர்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன கலர்ஸ் கோட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ். ஃபோட்டோஷாப்பில் எந்த அளவுக்கு வந்து ஷார்ட்கட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா டிசைனிங்கை வந்து சீக்கிரமே பண்ணி முடிக்க முடியும். ஸோ ஒரு ஒர்க்கை வந்து 4 ஸ்டெப்பில் பண்ணுறதுக்கும் ஒரே ஸ்டெப்பில் முடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து நமக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை நம்மளே ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாகவே வந்து ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இல்லாத ஷார்ட்கட்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாக வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து காப்பினா Ctrl+Cன்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து நம்ம வெறும் Ctrl+1 Ctrl+2 ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதை ஃபோட்டோஷாப்பில் எடிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கீழே ஷார்ட்கட்ஸ் அப்படின்ற ஒரு பேனல் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸோட பேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறையவே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த ஆக்ஷன்ஸுக்கெலாம் ஷார்ட்கட்ஸ் கொடுக்கலாம், எதுக்கெலாம் ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்ட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்தந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாக அவங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்தந்த இதுக்கு அந்தந்த ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி போய் ஷார்ட்கட்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டால் அது கம்பல்சரிலாம் கிடையாது. டிஃபால்ட்டாக ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்கட்ஸில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம், நான் ரெகுலர் மெத்தட்லேயே போய்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக தேடி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்படி இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து ஈஸியாக வந்து ஆக்ஷன் பண்ணுறது 10 ஸ்டெப் எடுக்குதுன்னா அந்த ஆக்ஷனை நீங்கள் 2 ஸ்டெப்பில் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசிங் ஒர்க் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக கிடக்குது. எந்தெந்த பொருள் எங்கே கிடக்குதுன்னு தெரியல. ஒரு சின்ன பொருள் நமக்கு தேடினா கூட அது தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். டக்குன்னு ஒரு பொருளை வச்சுட்டு எங்கே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த ரூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸே இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ எந்த டூல் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எந்த ஆப்ஷனை போய் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியாது. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இமேஜ் மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து இந்த இடம் இந்த திங்ஸ்னால் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும், ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பெயிண்ட் எடுக்கணும்னா பெயிண்ட் டூல் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு போய்ட்டு ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, இப்போ நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது நமக்கு தேவையான பேனல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற தேவையில்லாத பேனல்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ எப்படி ஒர்க் ஸ்பேஸை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பேனல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எல்லா பேனல்ஸையும் ரிமூவ் பண்ணது பார்த்தோன்னா நமக்கு 100% ஒர்க் ஸ்பேஸ் கிடச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் 70% ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், பாக்கி ஒர்க் ஸ்பேஸ்லாம் பார்த்தோன்னா பேனல்ஸ்க்காக வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதால 90% ஆஃப் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வெறும் 10% மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பேலட்ஸுக்கு போய் சேரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸை லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆக்ஷன்ஸ் லோட் பண்ணிவிட்டு சேனல்ஸ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோ எடுக்கிறோம், லேயர்ஸ் எடுக்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறோம், பாத்து. ஸோ அப்புறம் நமக்கு தேவையான பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்விட்சஸ்ஸு, கிரேடியன்ஸு. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேலட்ஸ் மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது அழகாக நீட்டாக வந்து ரைட் சைடு கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக 1 by 1 ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து போய் தேட தேவையில்லை அதெல்லாம். ஸோ எப்போ என்ன ஆக்ஷன்ஸ் தேவையோ இதில் போய் டக்குன்னு எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு நீட்டான ஒர்க் ஸ்பேஸுமே கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ தான் நமக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ எந்தெந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ தேவையில்லாத பேனல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இடத்த அடைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்ஸ் பற்றி உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ ஒரு ஐடியா எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். ஸோ நேற்று பார்த்த டாப்பிக்கு இப்போ பார்த்த டாபிக் வச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கலர் மோட் மட்டும் இருக்குது. ஸோ எந்த மாதிரி தீமுக்கு எப்படிப்பட்ட கலர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அந்த அசன்ட் கலர்ஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். அதாவது வந்து ஸோ ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டூல்ஸ் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.